வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம வெங்காயம் சேர்க்காம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் நம்ம பன்னீரை வறுத்தெடுக்க போகிறோம். 1 கப் பன்னீர். பன்னீரில் உள்ள தண்ணி எல்லாம் போகணும், அது வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதோ ரெடி ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌனாகவும் ஆயிடுச்சு, வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துருங்க. இஞ்சி போட்டு வறுபட்டதும் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்ததா தக்காளி. சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 7-8 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 5-6 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. உப்பு சேர்த்தா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வேகணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விடலாம். இதோ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மசிய வெந்திருக்கணும், பார்த்துக்கோங்க. இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் இன்னொரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதில் கசூரி மேத்தி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதால இது கெட்டியாயிடும். ஸோ மசாலாவோட கண்டிப்பாக 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லையா, கவலையே வேண்டாம். நல்லா கெட்டி தயிரை அடித்து சேருங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா ரிச்சான மசாலா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பன்னீர் சேர்க்க வேண்டியதுதான். இது நம்ம வறுத்து வச்சிருந்த பன்னீர். பன்னீரில் யூஸ்வலாக எப்படினாலும் மசாலா பிடிக்காது, அதனால் நீங்கள் இதை ஒரு 1 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு எடுத்துருங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதோ செம்ம டேஸ்டான வெங்காயம் சேர்க்காத பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.